அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. சனி தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை தான் வக்ர நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த வக்ர பெயர்ச்சி மீன ராசியிலே தான் நடக்குதுங்க. அதாவது ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய தருணம். அப்போ இந்த நிகழ்வானது 6ஆம் வீடான மீன ராசியில தான் இந்த வக்ர பெயர்ச்சியானது நடைபெறவிருக்குங்க. நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை சுமார் 138 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு காலகட்டங்கள்ல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகள் தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்திலுமே நீதி நெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியேற்பட்ட நபர்களையும் எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்மையை கொண்டவர்கள். ஒருத்தர் பார்த்த உடனே கணிச்சிருவாங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களுக்கு நல்லது செய்யலாமா, கெட்டது நமக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமா, இவங்களால நமக்கு நல்லதா இல்லை கெடுதல் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை, நீதி நெறி தவறாமல் இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு நல்லது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது செய்வாருங்க. அவருக்கு கெடுதல் பண்ணணும்னு நினச்சினா 100% உங்கள் பக்கம் தலையை வச்சே படுக்க மாட்டார். அப்படியேற்பட்ட ஒரு ஒரு ராசி தன்மையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறோம், அதனால் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணிங்கனாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. கொஞ்ச நாளாக என்னோடய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், எதிர்ப்புகள், பகைகள், தேவையில்லாத கஷ்டங்கள், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அது மூலமாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டே இருக்கேன். எப்போ தான் இந்த நிலை மாறும், என்னுடைய வாழ்க்கை நிலை மாறவே மாறாதா, நல்லதே நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை அப்படிங்கிறது அமைப்போதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக இதுவரையும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலம். இதுவரைக்கும் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த நஷ்டங்கள் விலகி லாபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகமோ அல்லது பழைய தொழிலையே பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இருந்து வந்த இழப்புகளை சரி செய்வீங்க. போட்ட முதலீடு எல்லாம் தேக்க நிலையாக இருக்குது. அந்த நிலைகள் அப்படிங்கிறது முழுமையாக மாறி போட்ட முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. புதுசாக சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான அளவுக்கு புதுசாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல உங்கள் பிஸ்னஸை ஒரு 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 பிரான்ச் எடுத்து பண்ணுற அளவுக்கு யோக காலகட்டங்களில் மாறுங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள், புதிய பார்ட்னர்ஸை உள்ளே கொண்டு வருவீங்க. பழைய ஆட்களை டோட்டலாக விளக்குவீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகள், பகையாக இருந்தவங்களோ அவங்களை எல்லாத்தையுமே விரட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை வருதுன்னே தெரியலைங்க. எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னால் இதை கூட சரியாக செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய வேலையில் குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நமக்கு எதிராகவே இருக்கிறாங்க. என்னுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், என் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எப்படா ஏதாவது பிரச்சனை நடக்கும், அதை வச்சு பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சிரமங்களை கொடுக்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் மன உளைச்சலை கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும்ங்க, அதே போல் என் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், எப்படா தப்பு பண்ணுவாங்க, எப்படா ஏதாவது ஒரு பிரச்சனையில் என்னை மாட்டி விட்டு என்னை வேலையை விட்டு அனுப்புகிற அளவுக்கு சில சூழ்நிலை சுச்சுவேஷன் உருவாக்குது. சில பேர் செய்யாத தப்புக்காக எனக்கு இருக்கிற வேலையை இழந்து வர அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. இந்த நிலையெல்லாம் மாறாதுங்களா? எப்போ தான் எனக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காதா? நான் தேடுற வேலைகள் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அமையாதான்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களை சுற்றி வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க தேவையில்லாத விஷயத்துக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி செய்யாத, அதாவது உங்களுக்கு பிடிக்காத துறையில் பிடிக்காத நபர்கள் கூட வேலை செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் எல்லாமே மாறுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையை பாராட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக திருமணம் சார்ந்த யோகங்கள். இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா காரணமே இல்லாமல் எல்லாம் வராங்க, பார்க்குறாங்க, ஓகே எல்லாமே நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜாதகத்தை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இல்லை ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, உங்களுக்கு சுத்த ஜாதகம், பொண்ணுக்கு தோஷம் இருக்கிற ஜாதகம், இல்லை பொண்ணுக்கு தோஷம் இல்லாது உங்களுக்கு
தோஷம் சொல்லி ஜாதக ரீதியாகவும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு இந்த இந்த வாய்ப்புகள், இந்த பந்தங்கள், இந்த அலைன்ஸை வந்து எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி எதிரிகள் போல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செயல்பட்டு நமக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களை தடுக்கிற அளவுக்கு சில சூழ்நிலை சுச்சுவேஷன்கள் மாறிடுச்சு. எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, எல்லாம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு உங்களுக்கு நல்ல தகவல் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. போனதுக்கு அப்புறமா எந்த ஒரு தகவலும் இல்லை. இந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சதுன்னா நமக்கு நல்லபடியா இருக்குமேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை நமக்கு அமையாமல் போகுது. அதை விட கஷ்டம் வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த நிலை எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு எப்படியாவது திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு எதிர்ப்புகள், பகைகள் உங்களை விட்டு விலகும். வேண்டான்னு சொல்லி பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதனால மருத்துவ முயற்சிகள் நிறைய எடுத்துட்டேங்க. தேவையில்லாத சமயத்தில் கரு உருவாகிற மாதிரி இருக்குது, திடீர்னு மிஸ்கேரேஜ் ஆயிடுது. சார் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டோம், நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாச்சு, நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டுங்க, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதனால மன உளைச்சல்கள் உருவாக்கி காரணமே இல்லாமல் மாமனார் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், நாத்தனார் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை ஏதாவது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதுனால எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இன்னைக்கு இல்லாமல் போய் ஆளுக்கு ஒரு திசையை பிரிஞ்சு வேண்டாம், இந்த லைஃபே நமக்கு வேண்டாம், நம்ம பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க. அதே நேரத்தில் நம்ம வேண்டான்னு சொல்லி விலகி போனாலும் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு நம்மளை தேடி வந்ததுங்க. அது எல்லாமே நல்லபடியாக இருந்தது. இன்னைக்கு காரணமே இல்லாமல் நம்ம மேலே பழிய போட்டுட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் சொல்லி நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. நம்ம வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சுங்க. இந்த நிலையெல்லாம் மாறி நம்ம வேண்டான்னு விட்டு போனவங்க நம்மளை தேடி வரமாட்டாங்களா? பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைய மாட்டாங்களா? பிரிந்த காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான சில சூழ்நிலை சுச்சுவேஷன் எல்லாமே இந்த நேரத்தில் நல்லபடியாக உருவாகும். வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன ரிலேஷன்ஷிப் கூட உங்கள் மேலே தப்பு இல்லை, செஞ்ச தவறுக்கு வந்துட்டு நம்ம 2 பேர் தான் காரணம், இல்லை நம்ம 2 பேருமே காரணம் இல்லை, 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலை சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தெளிவான தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப ஒன்றிணைவதற்கான சில வாய்ப்புகள், பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது பெரிய கனவாக இருந்தது. அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது தேவையில்லாத இடையூறுகள், ஓகே நமக்கு இடம் சொந்தமாக இல்லை, அட்லீஸ்ட் அந்த பூர்வீக இடம் கிடைச்சதுன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறேன். பங்காளிகள் மூலமாக, சொந்த பந்தங்கள் மூலமாக தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த சொத்து எனக்கு தான் சேரும், அவங்களுக்கு சேராதுன்னு சொல்லி அது வந்து பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்கி இன்றைக்கி வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு சார்ந்த விஷயங்களில் சொந்தமாக ஒரு வீடே கட்ட முடியாத அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. தனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் கிடச்சதுன்னா அந்த இடத்துலேயே அது வீட்டை கட்டி நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கலாமே நினைக்கும் போது தான் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் சொந்த பந்தங்கள் மூலமாக, பங்காளிகள் மூலமாக, அண்ணன் தம்பிகள் மூலமாக மன உளைச்சல் ஏற்பட்டுட்டு இருந்தது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த 6ஆம் பாவகம் இந்த இந்த மாதிரி இடத்துல, அதாவது இந்த நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ர பேச்சு காலகட்டங்களில் சனியுடைய அதாவது குருவுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டாக சனி மேலே படும் பொழுது உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள், பகைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு சுக்குநூற உடைய போதுங்க. வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள். இதனால் உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டுவீங்க, உங்களுக்குன்னு இடம் கிடைக்குங்க. வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள், மண்மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஆரோக்கிய ரீதியாக இது வந்து சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குண்டான சில ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் எடுப்பீங்க. இதனால் உங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்ததான் அந்த குடும்பம், தனம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், கடன் ரீதியாக நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குழப்பங்கள் தீரும். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கல்வி சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளியூரோ, வெளிநாடோ, வெளி மாநிலங்களுக்கு போய் படிக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகள் முழுமையாக விலகும். கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சுங்க. காரணமே இல்லாமல் கடன் வாங்க ஆரம்பிச்ச இன்னைக்கு
ரூ. 100 வாங்கின இடத்துல ரூ. 1000 வாங்கிட்டு இருக்கேன். அந்த ரூ. 1000 வாங்கின இடத்துல ரூ. 1,00,000 கடன் வாங்கி இன்னைக்கு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏதோ ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சுங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கினேன். அப்படி கடன் மேல கடன் வாங்கி இன்னைக்கு வட்டி கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இந்த கடனை எப்படியாவது அடைக்கணுங்க. எனக்குன்னு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் கிடைச்சாலும் பரவாயில்ல. எனக்கு வர வேண்டிய தொகைகள் இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் மூலமா எப்படியாவது அதை திரும்ப வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ முயற்சிகள் எடுத்திருக்கேன். அந்த முயற்சிகள் வெற்றி அடைஞ்ச இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவோம்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா சாதகமான சூழல் எது எது இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். கடனை கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக அடைப்பீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுதுங்க. ஸோ இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார் ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு, அதில் உள்ள திசாபுத்திகள் அறிஞ்சு அதற்குண்டான போய் செயல்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் வச்சிங்க அப்படின்னா, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.